யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு கீதையின் உபச்சாரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உலக புகழ் பெற்ற ஒரு வாசகம். அதை சொல்லி இந்த இதை துவங்கலாம்னு நான் நினைக்கிறேன். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை உபச்சாரத்தில் கண்ணன் போதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டு அரசியலிலும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, இன்றைக்கு எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, நாளை எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அட்டூழியத்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேம்போக்கில் இருந்து, அவர்களுடைய எதேச்சதிகாரத்து போக்கிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு ஒருவன் வருவான் என்று நம்பினதுதான் நடந்தது. ஆனால் ஒருத்தன் தனியா கூட்டிட்டு போகவில்லை, சாதாரண எளிய நிலை மக்கள் அவர்களை கையில் எடுத்துக்கொண்டார்கள். அவ்வளவுதான் நமக்கு இருக்கும். என்னையா இவ்வளவு தூரம் சொன்னோம், வச்சோம், பேசினோம்? நீங்க நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய, காணொளிகளை பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டே இருக்கிறேன். சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமும் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பல நலத்திட்டங்களை தாண்டி இரண்டு பேரும் அதிகாரங்களையும் அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு மக்களை கிள்ளுக்கிரையாக மறைமுகமாக ஆளுகிறார்கள் என்கிறது தான் சொல்றோம். இவர்கள் கூட்டணி கட்சிகளை மட்டும் அல்ல, கடைநிலை மக்களையும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமலே சுரண்டுகிற வேலையை பார்த்தார்கள். ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன். காந்தி, மகாத்மா காந்தி, நம்ம கையில இப்ப பணம் இருக்கு, அந்த காசை எடுத்து அப்படி பிரிச்சு பார்த்தா காந்தி படம் இருக்கும். சுதந்திர இந்தியாவில் ஒட்டுமொத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் உள்ளிட்ட அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை தன் கால்களால் அளந்து அத்தனை பேருடைய மனதிலையும் ஒரே தேசம் என்கின்ற விளைவித்து வைத்தவர் காந்திதான். 250 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு பரந்த நிலப்பிரதேசத்தை அவர் மீட்டெடுத்து ஒன்றுபடுத்தினார். ஆனால் சுதந்திரம் வாங்கி 1 மாசம் 2 மாசம் கூட கழியலையா, 3ஆவது மாசம் போட்டார். போட்டது யாருன்னு ஊருக்கே தெரியும். சுட்டு கொல்லப்பட்டார் அகிம்சைங்க. ஆனா அவர் நினைவு நாளில் அவரை சுட்டு கொன்றவன் பெயரை ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர் சொன்னதுக்கு மைக்க புடுங்கினது போலீஸ். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? கோயம்புத்தூர்ல இது நடந்தது. யாரோட ஆட்சியில? திராவிட மாடல் ஆட்சியில. அன்னைக்கே நாம் கண்டிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மனிதகுலம் மண்டியிட்டு கருப்பாய் இருந்தவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு மீதி இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்களில் வர்க்க பேதம் உருவாகி உழைப்பு சுரண்டல் நடக்கிற காலகட்டத்தில் இயந்திர புரட்சியின் மூலமாக ஒரு மீட்பு நடக்கிறதுக்கு முன்பு நடந்தது. யாரால் விடுதலை கிடைச்சதுன்னா கார்ல் மார்க்ஸ். அந்த மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் கொண்டு வந்த 3 8 பிரிச்சாரு. 24 மணி நேரத்தை 8 8 8 3 24. தூங்குவதற்கு 8 மணி நேரம், களைப்பை போக்குவதற்கு 8 மணி நேரம், உழைப்பதற்கு 8 மணி நேரம்னு அவர் தான் பிரிச்சு கொடுத்தார். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் ஸ்டாலினோட அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தான். என்னவென்று தெரியுமா? 12 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் கட்டாய வேலை சட்டம் கொண்டு வந்தான். நம்புவீங்களா? வேடா இன்னைக்கு திடீர்னு கண்டிக்கிறேன்னு நினைக்காங்க. அன்றே கண்டித்திருக்கிறோம், கடுமையாக கண்டித்திருக்கிறோம். இதை யாருக்கும் தெரியாம அதுகள்லாம் இவங்க ஆட்சி அப்படித்தான் நடத்தினாங்க. அதோட விளைவு தான். அதுதான் இன்று வைகோ அவர்கள் முதலமைச்சர் விஜயை போய் இன்றைக்கு நேரடியா போய் பார்த்துருக்காங்க.
இன்னைக்கு அந்த கும்பல் எல்லாம் வெளியே கூப்பிட்டு வாரான். ஒவ்வொரு உள்ள இருக்க கும்பல் இருக்குல்ல, இந்த உளுத்து போன கும்பல்கள்லாம் இருக்கும், அதுகள்லாம் கூட்டிக்கிட்டு வெளியில வர்றாங்க. ஒரு நான் மதிக்கத்தக்க ஒரு சேனல், பேர் வேண்டாம், அம்பலமான சேனல்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கோங்க நீங்க. அம்பலமான சேனல். அதுல ஒரு பொம்பளை கேள்வி கேட்கிறா. எப்படி தெரியுமா? சார், வைகோ அவர்களை பற்றி உங்கள் மதிப்பீடு என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு எட்டப்பனை உட்கார வைத்துக் கொண்டு, ஒரு இனத்துரோகி ஒருவனை உட்கார வைத்துக் கொண்டு, இனத்துரோகியின் பெயரால் சூட்டப்பட்ட ஒருவனை உட்கார வைத்துக் கொண்டு அவர்கிட்ட கேட்டா என்னடா சொல்லுவான்? நீ தாயகத்தின் வாசலில் நின்று கேட்டிருக்க வேண்டும், இன்னொரு ஆளை பத்தி நீ கேட்டிருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளை கொண்டு போய் நீ அக்ரகாரத்துல போய் கேட்டேன்னா, திருமாவளவனை கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படித்தான் இருக்கும். ஸ்டாலினை பற்றி உங்கள் மதிப்பீடு என்னன்னு என்று சொல்லி அதிமுக அலுவலகத்தில் போய் நீ கேட்டேன்னா என்ன மதிப்பீடு சொல்லுவாங்க? வெட்கம் இல்லை உங்களுக்கு? யாரிடம் என்ன கேள்வியை கேட்க வேண்டும் என்று வெட்கம் இல்லை? அப்ப நீங்க யாருக்கு கூலிக்கு மாரடிக்கிறீர்கள் என்ற செய்தி உங்களுக்கு தெரிகிறதா? உங்களுக்கு புரியுதா? என்னடா ஊடகமா நடத்துறீங்க நீங்க? இதுக்கு பேர் ஊடகமா? நீங்க நாசமா போறதுக்கு காரணமே இதுதான். அவன் உடனே அடே அப்பா, அந்த காலத்திலிருந்து உடனே விலை போய் விட்டார்கள், விலைக்கு கோவி விட்டார்கள். ஏன் உதயசூரியன் சின்னத்துல தானே இருக்கு, கிளிக்க வேண்டியதானே நீங்க? அப்புறம் என்ன இதுக்கு நீ உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொன்ன நீ கேட்பாங்கல்ல மற்ற கட்சிக்காரங்களா? அடிமையா? அப்போ உங்களுக்கு கட்சின்னா அடிமையா? அப்போ அதுதான் கீதையில இன்னொரு வரி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. எதற்காக நீ அழுகிறாய்? அடுத்த வரி, எதற்காக நீ அழுகிறாய்? உன்னுடைய எதை இழந்தாய் நீ? ஆமா, நீ எதை கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருக்கிறாய் அதை வீணாக்குவதற்கு? அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது தோழர்களே. எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, அது இங்கிருந்தே கொடுக்க வைக்கப்பட்டது. என்னடா எலெக்ஷனா நடத்துனீங்க நீங்க? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது கொடுக்கப்பட்டு விட்டது, மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. எதுக்காக அழுகுற? நீ எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? நான் கீதையத்தாங்க சொல்றேன், மற்ற எதையும் சொல்லல. கீதையத்தான் நாங்க சொல்றோம். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கோ எந்த இழப்பும் கிடையாது. அன்னைக்கு வேதாந்தா குடும்பம் ஒரு இதுல வந்தான், அவனை விரட்டி அடிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் சாவர்கரை போல் இல்லாமல் இவர் வேறு நிலையில் நின்று நீதிபதியிடம் மன்றாடி நேரத்தை கேட்டு வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரத்தை, இன்னைக்கு ஒரு நச்சுக்காற்று இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை எடுக்கிறவர் ஒரு சேனல்ல உட்காந்துட்டு வைகோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போயிட்டு ஒரு எட்டப்பன்ட்ட ஒரு புல்லுருவிட்ட நீ கேள்வி கேட்ட அப்படின்னா உடனே பெட்டி வாங்கிட்டாங்க. நீ எவ்வளவுடா கொடுத்த? நீ சொன்னவன் யாரு தெரியுமா? தலைவர் வைகோ அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவன் அவன். 96 உள்ளாட்சி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்புகள் கொடுத்த அனைத்திலும் தோல்வியை தழுவிய துரோகி அவன். மாமா வேலை பார்க்கிறானுங்க அவனுக்கு, அரசியலுக்கு உண்டானவன். அதனால நீ பேசுறதுனாலதான் நான் பேசுறேன். என்னுடைய தோழர்கள் அவங்க புரிஞ்சுக்கிடணும். என்னடா ஒரு 2 வரிகள் கடுமையாக இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்க கூடாது. நீங்க பேசுறதுனாலதான். என்னடா சாட்சி இருக்கு உங்களுக்கு? ஷோவா போச்சு. உடனே 40 கோடி 50 கோடி போயிட்டீங்க. நீங்க என்னடா கொடுத்தீங்க? உங்களுக்கு என்னடா வேண்டிய கிடக்கு? நாங்க கேட்கணும்ல. நீ யார்கிட்ட என்ன வாங்கிக்கிட்டு நீ பேசுற? எங்கேயோ தூக்கி எறிந்த எலும்பு துண்டு இருக்காத்தானே பண்ணி காத்துக்கிட்டு இருக்க. இப்ப நீ போ, திமுக அறிவாலய கூட்டத்திற்குள் உள்ளே போ. உனக்கு உன் பொழப்பு என்ன நடக்குங்கிறது அங்க போன பிறகு தெரியும். ஏற்கனவே எங்களை போல் 1980 காலகட்டங்களில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தவர்கள் தான் நாங்க. ஆனாலப்பட்ட எம்ஜிஆருக்கே அந்த கதி, ஆனாலப்பட்ட SSRக்கே அந்த கதி,
ஆனாலப்பட்ட வைகோ அவர்களுக்கே நீ எல்லாம் யாருடா, நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் ஒரு ஆளு, அறிவாலயம். அது ஒரு என்ன பேசுனா சில செய்திகள் ரொம்ப வெளிப்படையா போய்விடும். அதனால தான் நம்ம சொல்றது இதா இருக்கும். 27 பொதுக்குழு தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால ஊடகங்களை விட்டு அந்த ஊடகங்களுக்குள் சில நாய்களையும் நரிகளையும் அமர வைத்து விட்டு அவர்களை குலைக்க வைக்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நான் அடுத்து ஒரு காணொலி நான் போடுறேன் பாருங்க. உங்க பிடிஆர் எங்கப்பா? பிடிஆர் ஏன் நீங்க நீக்குனீங்க? பேசுவோமா? திருச்சி சிவாய நீங்க டெல்லியில மேல் சபை பேசுவோமா? கமலஹாசனுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு தங்கச்சிக்கு அவருடைய தம்பிக்கு ஏன் சீட்டு கொடுத்து பேசும். அடுத்த காணொலி அதான் பேச போறேன். திமுகவின் துரோகம், தமிழ் இன துரோகம், அந்த துரோகத்தின் ஒவ்வொன்றும் முகமூடியை கிழிக்கும் நேரம் தன்னால் துவங்கிவிட்டது. அதற்கான வழியை அவர்களே திறந்து வைத்திருக்கிறார்கள். அம்பலப்படுத்துவதுதான் இனி வேலை. திராவிடத்தை காப்பதற்கு இங்க ஒன்றும் காப்பிரைட்ஸ் இல்லை. எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நாங்க இருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி, சின்ன சேனலை காட்டு, எங்க இருந்து நாங்கள் பேசுகிறேன் என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் பார். இங்க யாரும் இங்க திராவிடத்தை எதிர்க்கலாம். நாங்க எப்படித்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க யாரும் குறைச்சி இங்க யாரும் மதிப்பிட்டு இங்க யாருமே இல்லை. பெரும் நீதி கட்சி தலைவர்களுக்கு கீழ் இருந்துதான் சத்திய பிரமாணம் போல் எங்கள் தொண்டைக்குழி ஜீவன் இருக்கிறதை சற்றே விலைக்கு கொடுக்கும். அதற்கான நேரங்கள் இருக்கிற பொழுது யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. வார்த்தைகளை விட்டுவிடலாம் என்று நினைத்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது நானாக இருந்தாலும் சரி. நாட்டிற்கு உழைக்கும் நல்லவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்துவதை விட்டுவிட்டு நாதாரிகளை நீங்கள் அம்பலப்படுத்துவதற்கு முன் வாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா கட்சி வேட்டியை கட்டிட்டு போய் சேர்ந்துக்கோங்க, வச்சுக்கோங்க. திமுக பற்றி ஏன்ட்ட கேளுங்க. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால், என்ன கேள்வி இருந்தாலும் ஒரு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.